வணக்கங்க. இப்போ ஒரு சாரியோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். சம்டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அது போல தான் எனக்கு இந்த கொரியர் வந்திருக்குது. ஒரு சில சாரீஸ் நம்ம பிடிச்சு செஞ்செல்லாம் ஆர்டர் போட்டிருப்போம். இது அப்படியும் இல்ல. எனக்கு ஒரு ரிலேட்டடா எப்படியும் என் கையில வந்து சேர்ந்துட்டு, அது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இது என்ன சாரின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எப்படி எனக்கு இந்த சாரி வந்தது அப்படின்னு சொன்னேன்னா, ஆல்ரெடி நான் ஒரு சாரி பிஸ்னஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஆன்லைன்ல. அப்படி பொங்கலுக்கு ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே ஒரு கஸ்டமர் வந்துட்டு என்கிட்ட ஒரு சாரி ஆர்டர் போட்டாங்க. சரி, அது நல்லபடியா கொரியர் ஷிப் பண்ணியாச்சு. அந்த ட்ராக்கிங் டீடைல்ஸ் எல்லாமே நான் அந்த கஸ்டமருக்கு கொடுத்துட்டேன். அவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர் மாதிரியும் சொல்லலாம். எப்போமாவது அவங்களுக்கு நீட் இருந்தனா என்கிட்ட எப்போமாவது ஆர்டர் போடுவாங்க. ஆனா இந்த சாரி வந்து அவங்களுக்காகவும் ஆர்டர் பண்ணல. அவங்களோட கசின்ஸ்க்காக ஆர்டர் போட்டிருந்தாங்க. யாரோ உங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க. அவங்கள சொல்லி எந்த தப்பும் இல்லை. ஒரு 15 to 20 டேஸ்க்கு பிஃபோராகவே அவங்க ஆர்டர் போட்டாங்க. இந்த டேட்குள்ளே வருமா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ டேஸ் இருக்குல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட மிஸ்டேக்ஸ்னு சொல்ல முடியாது. அவங்க ட்ராக்கிங் வர கூட எனக்கு எல்லாமே சென்ட் பண்ணிட்டாங்க. கஸ்டமருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு. ஆனால் கொரியர் பர்சன் ஃபங்க்ஷன் டைமில் சொதப்பிட்டாங்க. கஸ்டமருக்கே போகாம ஒரு 15 டேஸ் எபோவே ஆகுது. மறுபடியும் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு இந்த சாரீ ரிட்டர்ன் ஆயிட்டு. கஸ்டமர் வந்துட்டு ஆனா ரொம்ப நல்ல பர்சன்ங்க. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட ஹார்ஷா பேசவே இல்லை. இப்படி சாரீ இன்னும் வரல, டேட் நெருங்கிட்டு, நான் என்ன பண்றதுங்க, அல்டர்னேட்டிவ் நான் வாங்கிக்கவா அப்படிலாம் கேட்டாங்க. அவங்க பேசுற விதம் நம்மளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்மளும் ஒரு பிஸ்னஸ் பண்றோம்னா ரொம்பவே ஜெனியூலா இருக்கணும். யாரையும் சீட் பண்ணக்கூடாது. நம்மளால ஒரு தப்பு அங்க நடக்குது அப்படின்னா அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும். அப்படிங்கும்போது ஓகே, அமௌண்ட் ஒரு மேட்ரு இல்லை. அவங்க நம்மளை நம்பி தானே யாரோ ஒரு பர்சன் நம்ம யாருன்னே தெரியாம ஆன்லைன்ல நம்ம கிட்ட சாரி வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ அந்த அமௌண்ட் நான் உங்களுக்கு ரீஃபண்டே பண்ணிட்டேன். குட் ஆர் லாஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்கிங் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் நம்மளும் ஜெனியூலா நடந்துக்கிட்டா நம்ம எங்கேயுமே லாஸ் ஆக மாட்டோம். அது உண்மைதாங்க. அந்த டைம்ல ஒரு 2-3 டேஸ் எனக்கு அந்த திங்கிங்காவே இருந்தது. நம்ம பார்க்குற ஒரு 50 100 ரூபிக்கு ஃபுல்லுமே லாஸ் பண்ணிட்டோமே, ஒரு 900 ரூபி கிட்ட இந்த சாரி அப்படியே லாஸ் ஆயிட்டு அப்படின்னு கொஞ்சம் இருந்தது. ஓகே, பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருந்தேன். இந்த சாரியை மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கே அந்த கொரியர் பர்சன் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஏதோ ரீசன் போய் ஃபங்க்ஷன் டைம்ல ஏதோ கொரியர் பர்சன் சொதப்பிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்ல, யாரையுமே தப்பு சொல்றதுக்கு முடியல. சம்டைம்ஸ் சுச்சுவேஷன் இப்படிதான் அமையும். பட் நம்ம ஹேண்டில் பண்ற விதத்துல தானங்க இருக்கு. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து சாரி எனக்கே வந்துட்டு நாங்க மறுபடியும் கஸ்டமருக்கே சென்ட் பண்ணி வச்சிடறோம் சொல்லிட்டாங்க. கஸ்டமர்னுக்கிட்ட ஆல்ரெடி நான் சாரி வாங்கிட்டேன்பா, இந்த சாரி இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்போ ஓகே மேம், எனக்கே சென்ட் பண்ணிடுங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு சில விஷயம் இந்த சாரி நான் ஆசைப்படலை, எனக்கு வேணும்னு நினைக்கல. ஆனா அந்த சாரி சுத்தி சுத்தி ஒரு ஒரு 20 டேஸ் 25 டேஸ் இருக்கும். லாஸ்ட்ல அது என்கிட்டயே வந்து சேர்ந்துட்டு ஓகே, நம்மளுக்கு அமௌண்ட் வந்து லாஸ் ஆகல, சம் யூசஸ்னால நம்மளும் பே பண்ணோம். அதுக்கான ஒர்த்தான சாரி நம்ம கிட்ட வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே கொரியர்ல ரிசீவ் ஆயிட்டு அந்த பர்சன் எங்களுக்கு கால் பண்ணியும் சொன்னாங்க. பாண்டிச்சேரி கஸ்டமர் கூட உங்களுக்கு நான் கொரியர் சென்ட் பண்ணிட்டேன், நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்களா, ட்ராக்கிங்லாம் என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ரிசீவ் ஆயிட்டு மேம் அப்படின்னு சொன்னேன். பட் இன்னைக்கு தான் நான் ஓப்பன் பண்ணேன். பட் நல்ல கஸ்டமர், ஒரு வார்த்தை கூட என்ன ஹார்ஷா பேசவே இல்லை. அவங்களும் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அவங்க அனுப்பியிருக்கிறாங்க சாரி பர்சன், அது ரீச் ஆகாட்டி அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்ன மூவ் ஆன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, அந்த சாரி என்ன மாதிரி சாரின்னு சொல்லிட்டு நானும் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்ப ஜோதிகா மேம் சாரி, நயன்தாரா மேம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசெண்டா போய்கிட்டே இருந்தது. அதிகமா வியூஸ் போனதோ, அதிகமா சேல்ஸ் ஆனதோ ரீசன்ட் கலெக்ஷன் கூட பொங்கலுக்கு முன்னாடி அது மாதிரியான சாரீஸ் தான். எனக்கு இப்ப கோல்டன் கலர்ல அவங்க ரிட்டர்ன் பண்ண சாரி இதுதான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நல்லாவே இருக்குது. சூப்பரா இருக்குது, ரொம்ப ஷைனிங்கா இருக்குது. இதுல நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளா இருந்தது. அவங்க செலக்ட் பண்ண சாரி வந்து இந்த கலர் தான். சூப்பரா இருக்குதுங்க. அந்த கோல்டன் சொல்லுவோம்ல, அது போட்டோல எந்த மாதிரி வருதுன்னு தெரியல. ஒரு டீசெண்டான கலெக்ஷன், ஒரு எலகண்டா இருக்குது, சிம்பிள் அண்ட் நீட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அவங்க எனக்கு ரிட்டர்ன் பண்ணா கூட இந்த சாரி எனக்கும் பிடிச்சிருக்குது. ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்குது. எனக்கே வந்து இந்த சாரி சேர்ந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துக்கிட்டேன். சில டைம் நிறைய நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் ஏன் இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு அதே 2-3 டேஸ் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு நம்ம லாஸ் ஆகிட்டோம் அது இதுன்னு திங்க் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா, நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அது நம்மளுக்கான சோர்ஸ் வந்து நம்மளை விட்டு என்றைக்குமே போகாது. நான் அமௌண்ட் லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஈஸியாக பேசினாலும் அந்த திங்கிங் எனக்கு 2-3 டேஸ் இருந்துகிட்டே தான் இருந்தது.
ஓகே. நல்ல பெர்சன்ஸ் அதுக்கான சாரி நம்ம கையில வந்துட்டு அப்படிங்கிறப்போ அமௌண்ட்டும் லாஸ் ஆகல. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா தான் இருந்தது. அந்த கஸ்டமர் நம்மகிட்ட மூவ் ஆன் பண்ண சிச்சுவேஷனையும் நான் மறக்க மாட்டேன். அவங்க ரொம்பவே ஸ்வீட்டா தான் பேசினாங்க. கடைசி வரை ஒரு ஹார்ஸா கூட பேசல. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த சாரியோட ரேட் கூட 899 தாங்க. 900 தான். ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் குடுத்தேன். இந்த ரேஞ்சுக்கு வேற எதுவும் பொட்டிக்ல குடுக்குறாங்களா? குடுக்க முடியுமான்னும் எனக்கு தெரியாது. 900 ரூபிக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடயே அவங்களுக்கு குடுத்துருந்தேன். சம்டைம் கொரியர் ரிசீவ்னால இந்த டைம் இப்படி நடந்துட்டு, அதனால சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சாரி சூப்பரா இருக்கு. கோல்டன் கலர். இல்ல ரன்னிங் ப்ளவுஸ் தான் போயிட்டு இருக்கு. முந்தி காட்டுறேன், பல்லு காட்டுறேன் பாருங்களேன். கொஞ்சம் ஒர்க் இருக்குது பல்லுலலாம். ஆனா நல்லா சாஃப்ட்டா இருக்கும்னு சொல்லுவோம்ல. ரொம்ப சாஃப்ட்டாவே இருக்குது கிளாத் வந்துட்டு. நம்ம வியர் பண்ணா ஈஸி டு வியராவே இருக்கும். நம்ம எதுவுமே அந்த மடிப்பு வைக்கிறதுக்கு எதுவுமே கஷ்டமா இருக்காது. ரொம்பவே அழகா இருக்கு. இல்ல ரன்னிங் ப்ளவுஸ் போது இதை விட நம்ம ரொம்ப அழகா காட்டணும் அப்படின்னா கான்ட்ராஸ்டா ஏதாவது ப்ளவுஸ் போடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல யாருக்காவது அவைலபிள் கலர்ஸ் இல்ல என்னென்ன மாதிரி கலெக்ஷன்லாம் அவைலபிளா இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதுல நான் மென்ஷன் பண்றேன். ஜஸ்ட் பாருங்க. பிடிச்சிருந்தா அதுல நிறைய கலெக்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு, நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸும் அவைலபிளா இருக்கு. என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கூட மேட்ச் பண்றேன். நீங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிள் உங்களுக்கு மற்ற மாதிரியான எந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரியணுமோ அதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எனக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது இந்த saree வந்துட்டு. ஒரு சில விஷயம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியாது. ஸ்டார்ட்டிங் எப்படி எப்படியோ இருந்தாலும் எண்டிங் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும்ல, அது மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்டோரி வந்து இருந்தது. ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிக்கிட்டேன். saree சூப்பரா இருக்குது. யாராவது வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல அப்டேட்டோட பார்க்கலாம். பாய் பாய்.